எப்போ சினிமாவில் எப்படின்னா நல்லா ஃபைட் பண்ணணும், நல்லா டான்ஸ் ஆடுறனா அந்த ஹீரோக்கு லிங்க் இருக்கும். அவங்க ஃபைட் மாஸ்டர் முன்னாடியே வந்து சின்ன சின்ன ரோல்லாம் பண்ணியிருந்தேன். அடியாள் தான் ரோல்னால் வில்லன் பக்கத்தில் வர்றது அப்படி இப்படி பண்ணின்னு இருப்போம். சின்ன சின்ன ரெண்டு ரெண்டு டைலாக் கொடுப்பாங்க. சந்தானம் சார் எனக்கு ரொம்ப நாளாக பழக்கம். அவர் இதில் டிவியில் வந்தார்ல, டிவியில் இருந்து தான் அவர் ஜாயினிங் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போயே அவர் ஒரு இது எடுத்து அதிலே நான் பண்ணியிருக்கேன். அப்போதுலேருந்து எனக்கு பழக்கம். பையன்லாம் அவர் படம் தான் ஃபைட் மாஸ்டராக ஒர்க் பண்ணுறான். சந்தானம் சார் படம்லாம் என் பையன் தான் மாஸ்டர். இப்போ நம்பியார்னு எடுத்துக்கங்களேன், இங்கே பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கும். ஆனால் ஸ்பாட்டில் அவர் வெறும் ஜோக் அடிப்பார். இப்போ நம்ம இங்கே சந்தானம் சாரோட பண்ணின்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் நடக்கும்போது பப்ளிக்லாம் சிரிக்கி தான் பார்க்கணும். சிரிச்சாக்கா இது வந்து சக்ஸஸ் ஆகிடும். ஸ்டண்ட்டு கிண்டு பண்ணும்போது நம்ம டென்ஷனாக இருக்கும், இதை எடுக்கணும் அதை எடுக்கணுன்ட்டு ஒரே காலையிலேருந்து ஒரு இதுவாக இருக்கும். சாப்பாடு கூட சரியாக இறங்காது. இந்த பேப்பர் பார்க்கணும் அது இதெல்லாம் இருக்குது. இப்போ இவங்க கூட இருக்கும்போது ஃப்ரீயாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து ஆர்ம்ஸ் நல்லா வச்சுருக்கேன். நான் தமிழ்நாடு செகண்ட் பாடி பில்டர்னால டெம்பிள்ஸ் எல்லாம் ஊருக்கு நான் ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ எடுத்துகிட்டு போய்ட்டோம். திரும்பி பார்த்தா ரஜினி சார் வந்து சிப்பிங் ஆனுங்கிறார் பால்கனியில். அப்போ தான் தளபதி ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட்டாகி என்னை யாருமே தெரியாத ஆள் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக தெரிஞ்சிச்சு. எங்கே போனாலும் அப்படி இப்படின்னு கை காட்டி பேசுகிறேன். அந்தளவுக்கு ஃபோக்கஸ் ஆகிட்டேன். இதை விடக்கூடாதுன்னு நானே வச்சுக்கினேன். அவ்வளோ அவர் சொன்னார், நான் வச்சுக்கினேன். தளபதி தினேஷ் அப்படின்ற பேர் வந்து உங்களுக்கு எப்படி சார் வந்துச்சு? ஸ்டண்ட் மேன் அப்படின்ற ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் அப்படின்றத தாண்டி ஒரு ஆக்டரா வந்து உங்களை யாரு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுது சார்? கே சுபாஷ்னு ஒரு டைரக்டர் இறந்துட்டார் இப்போ. அப்போ வந்து பிரபு சார்கிட்ட நிறைய ஃபைட் பண்ணிக்கிறேன். பிரபு சார்லாம் நல்லா க்ளோஸாக பழகுவோம். எப்போ சினிமாவில் எப்படின்னா நல்லா ஃபைட் பண்ணணும், நல்லா டான்ஸ் ஆடுறனா அந்த ஹீரோக்கு லிங்க் இருக்கும். அவங்க ஆனால் நல்ல திறமைசாலியானாலும் லிங்க் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஆனால் வந்து ஆக்சுவலி ஃபைட் மாஸ்டர் முன்னாடியே வந்து சின்ன சின்ன ரோல்லாம் பண்ணியிருந்தேன். அடியாள் தான் ரோல்னால் வில்லன் பக்கத்தில் வர்றது அப்படி இப்படி பண்ணின்னு இருப்போம். சின்ன சின்ன ரெண்டு ரெண்டு டைலாக் கொடுப்பாங்க, அதெல்லாம் பண்ணின்னு இருந்தோம். அப்போது பிரபு சார் ஹீரோ, இன்னும் உத்தம புருஷன் ஒரு படம். அதில் வந்து சுபாஷ் சார்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி பையன் இருக்கா நல்லா ஃபைட்லாம், கிளைமேக்ஸில் இம்பார்ட்டன்ட் ஃபைட் இருக்குது. அதனால் சொன்னாங்க. பிரபு சார் சொல்லி டைரக்டர் போய் பார்த்தேன். சுபாஷ் ஆஃபீஸில் இங்கே போய் பார்த்தேன். அவர் சரின்னு ஓகே பண்ணி போட்டாங்க. கிளைமேக்ஸில் ஃபைட் சூப்பராக இருந்தது. அப்படி தான் வந்தது. ஸோ நீங்கள் வந்து சந்தானம் சார் கூட ஒர்க் பண்ணீங்க. செட்டே கண்டிப்பாக சந்தானம் சார் இருந்தால் கலக்கலப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதோட அந்த சந்தானம் சார் நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். சந்தானம் சார் எனக்கு ரொம்ப நாளாக பழக்கம். அவர் இதில் டிவியில் வந்தார்ல, டிவியில் இருந்து தான் அவர் ஜாயினிங் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போயே அவர் ஒரு இது எடுத்து அதிலே நான் பண்ணியிருக்கேன். அப்போதுலேருந்து எனக்கு பழக்கம். அவர் நல்லா ஃபேமிலி. என் பையன்லாம் அவர் படம் தான் ஃபைட் மாஸ்டராக ஒர்க் பண்ணுறான். சந்தானம் சார் படம்லாம் என் பையன் தான் மாஸ்டர். அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு வில்லனாக இப்போ நம்பியார்னு எடுத்துக்கங்களேன், இங்கே பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கும். ஆனால் ஸ்பாட்டில் அவர் வெறும் ஜோக் அடிப்பார். அவர் காமெடிலாம் பண்ணுவார். அதுமாதிரி சந்தானம் சார்கிட்ட பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவர் டக்கு டக்குன்னு கவுண்டர் கொடுத்துன்னே இருப்பாங்க. ஸ்பாட்டில் சிரிச்சுனே இருப்போம். அப்புறம் அவங்க திங்கிங்லேயே இருப்பாங்க, இந்த ஷாட்டுக்கு என்ன பண்ணலாம். அப்புறம் அஸ்டண்ட்டை கூப்பிட்டு இங்கே பண்ணிக்கலாமா அப்படி பண்ணின்னு இருப்பாங்க. இப்போ நம்ம இங்கே சந்தானம் சாரோட பண்ணின்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் நடக்கும்போது பப்ளிக்லாம் சிரிக்கி தான் பார்க்கணும். சிரிச்சாக்கா இது வந்து சக்ஸஸ் ஆகிடும். ஸோ அந்த இப்போ ஒரு ஸ்டண்ட்டு கிண்டு பண்ணும்போது நம்ம டென்ஷனாக இருக்கும், இதை எடுக்கணும் அதை எடுக்கணுன்ட்டு ஒரே காலையிலேருந்து ஒரு இதுவாக இருக்கும். சாப்பாடு கூட சரியாக இறங்காது. இந்த பேப்பர் பார்க்கணும் அது இதெல்லாம் இருக்குது. இப்போ இவங்க கூட இருக்கும்போது ஃப்ரீயாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். தளபதி தினேஷ் அப்படின்ற பேர் வந்து உங்களுக்கு எப்படி சார் வந்துச்சு? அது எஜமான்னு ஒரு படம், ஆர் உதயகுமார் டைரக்ஷனு. அதில் ஒரு நல்ல கேரக்டர், நெப்போலியனுக்கு அஸ்டன்ட் மாதிரி வருவேன், த்ரோட் கேரக்டர். அப்போ வந்து ராஜமந்திரியில் ஷூட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ டெவலப் ஆகலை. நான் சொல்கிறேன், சுமார் ஒரு வில்லேஜ் எஃபெக்டில் இருக்கும். ஒரு லாட்ஜில் வந்து அப்போ லாட்ஜிங் கம்மினால ஒரு லாட்ஜில் போட்டாங்க. நான் இப்போவுமே அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து ஆர்ம்ஸ் நல்லா வச்சுருக்கேன். நான் தமிழ்நாடு செகண்ட் பாடி பில்டர்னால டெம்பிள்ஸ் எல்லாம் ஊருக்கு நான் ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ எடுத்துன்னு போயிட்டு ராஜமந்திரில் என்ன பண்ணுறேன், காலையில் நைட் தான் நான் இறங்கியிருப்பேன். காலையில் பால்கனி திறந்துட்டு நான் எக்ஸசைஸ் பண்ணுகிறேன். ஆர்ம்ஸ் வச்சுக்கிறேன். பால்கனி பெரிய ஹோட்டலில் தான் போட்டாங்க. பண்ணும்போது சைட்லேருந்து தளபதின்னு ஒரு குரல். திரும்பி பார்த்தா ரஜினி சார் வந்து சிப்பிங் ஆனுங்கிறார் பால்கனியில். சிப்பிங் ஆனி தளபதினு கூப்பிட்டு எப்போ வந்தீங்கன்னு கேட்டார். இல்லை சார், காலைல 4 மணிக்கே வந்தோம் சார்னு. ஆமாம் சார், என்ன சார், என்ன போய் நீங்கள் தளபதின்னு கூப்பிட்றீங்களான்னு கேட்டேன். எனக்கு தெரியாதுல்ல, ஸ்ட்ரைக் ஆகலை. அப்போ தான் தளபதி ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட்டாகி என்னை யாருமே தெரியாத ஆள் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக தெரிஞ்சிச்சு. எங்கே போனாலும் அப்படி இப்படின்னு கை காட்டி பேசுகிறேன். அந்தளவுக்கு ஃபோக்கஸ் ஆகிட்டேன். கேட்டேன் அவர், என்ன சார் என்ன போய் தளபதின்றீங்க? ஆமாப்பா,
மம்முட்டிக்கு நீ தான் ஃபஸ்ட்டு தளபதி, நீ இறந்தவொன்னே தான் நான் அங்கே வரேன், ஆனால் நீ தான் தளபதி தினேஷ்னார். அவர் தளபதி தினேஷ்னு எடுத்து சொன்னார் பாருங்க, அப்படியே பிடிச்சிட்டேன். இதை விடக்கூடாதுன்னு நானே வச்சுக்கினேன். அவர் சொன்னார், நான் வச்சுக்கினேன்.